ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி வக்ரவ பயிற்சி பற்றி விரிவாகவே தெளிவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ சனி கிரகம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட காரகங்களை கொண்டது, என்ன மாதிரி விஷயங்களில் ரியாக்ட் பண்ணும், என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும், என்ன மாதிரி நன்மைகளை தரும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு விரிவாக ஒரு இன்ட்ரோடக்ஷனாக பார்த்துட்டு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜீவனக்காரகர், கர்மக்காரகர், ஆயுளுக்கு காரகராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நீதிபதி, ஜட்ஜ்மெண்ட், ஒரு நீதி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மனிதனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு எதற்காக பிறந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து என்ன விதமான கர்ம பலன்களை அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அந்தந்த காலகட்டத்தில் நீதி தவறாமல் கொடுக்கறது அப்படிங்கிறது சனி பகவானோட கிரகத்தில் ரொம்ப முக்கியமான வேலையாக அவருக்கு இருக்குது. அதனால தான் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்தெந்த விஷயத்தை ரொம்ப நுட்பமாக செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட வாழ்க்கை பாதையை நடத்துறதுக்கு என்ன வேலை செய்யணும், என்ன தொழில் செய்யணும், எதன் மூலமாக வருமானம் வரணும், ஜீவனம் வரணும், எதை வைத்து வாழ்க்கை அவங்க நடத்தணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கவர் நம்ம சனி பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் தான் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப அதிக நாட்கள் கவனம் செலுத்துகிறார். உங்களோட பிறப்பு நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்காரா இல்லை பலவீனமாக இருக்கிறாரா, எந்த மாதிரி விஷயத்தை அவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. சனி பகவானோட திசை அப்படிங்கிறது 19 வருடங்கள். அப்போ ஒரு சுற்று வர்றதுக்கு 30 வருடங்கள் ஆகும். இப்போ சனி பகவானோட பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாதச்சனி, விரயச்சனி, ஜென்மச்சனி, இந்த பாதிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க முதல் சுற்று வர்றவங்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கும். இரண்டாவது சுற்றில் அந்த மாதிரி பாதிப்புகளை அதிகமான பாதிப்புகள் இருக்காது. அது ஒரு விஷயம் இருக்க, இப்போ அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, இப்படிப்பட்ட சனியோட பாதிப்புகளில் இருந்துக்கிட்டு எதுவுமே நடக்கலை, எடுக்கிற காரியங்களில் தோல்வி, குடும்பத்தில் பிரிவினை, சண்டை சச்சரவுகள், அது மட்டும் இல்லைங்க, அதே போல் வருமானத்தில் ஒரு தடை, எந்த முயற்சியும் என்னால் எடுக்க முடியல, என்னை யாரும் மதிக்கலை அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுக்கும் வகையில் இப்போ சனி பகவான் என்ன பண்ண போகிறார், வக்ரகதி அடைய போகிறார். வக்ரகதி அடைதல் அப்படின்னா என்னன்னா இயல்புக்கு மாறான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம சனி பகவான் இந்த வக்ரகதியில். அப்போ அவரோட இயல்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவருடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒருத்தரோட வாழ்க்கையில் என்ன மாதிரி இயல்புகளை ஏற்படுத்துவார் அப்படின்னா ஒரு தடை, தாமதம், பிடிவாத குணங்கள், ஒரு கடினமான உழைப்பு, இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அந்த மாதிரி கொடுத்து ஒருத்தரோட வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து பக்குவப்படுத்தக்கூடியவராக அவர் வர்றார். இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர் தான் நம்ம சனி பகவான். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக மந்தத்தன்மையாக செயல்படக்கூடியவர் ரொம்ப வேகமாக இருக்கும். அதே போல் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பலாக இருக்கக்கூடியவர் சுறுசுறுப்பாக செயல்படுவார். அதே போல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நேர் ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியது. இது வருடம் பார்த்திங்கனாக்க ஒவ்வொரு வருடமும் 4 மாதங்கள் வக்ரகதி அடைவார். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் 2024 இந்த வருடம் எப்போ வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 மாதங்கள் வக்ரகதி அடைகிறார். 4.5 மாதம்னா எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரை வக்ரகதி அடைகிறார். அப்போ தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம்னா ஆணி 15ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி 29ஆம் தேதி வரை
வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதி காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, இதுவரையும் நடக்காத விஷயங்கள், எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் இதெல்லாம் நீங்கும். அதே போல் தீராத ஆசைகள்லாம் தீரும், நடக்கும். நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் தொழில் வேலைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாற்றமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசியில் வக்ரகதி அடைகிறார். அப்போ கும்பராசியில் வக்ரகதி அடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் அவரவர் ஸ்தானத்திற்கு ஏற்றார் போல் என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். இதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது இந்த ஜூன் 29 நவம்பர் 15 வரை 4.5 மாதங்கள் நடக்கக்கூடிய இந்த சனி பகவானோட வக்ரவம் அப்படிங்கிறதும் வக்ரகதி வக்ர நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் என்ன விதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இந்த வக்ரவம் அப்படிங்கிறது என்ன மாதிரி விஷயங்களை சார்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ரிஷபராசியை பொறுத்த வகையில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா 9ம் 10க்கும் உடையவராக இருக்கிறாரு. ஒரு திரிகோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் உடையவராக இருக்காரு. அப்போ அசுப கிரகங்கள் கேந்திரத்தில் நிற்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். அதே நேரத்தில் உங்களோட ரிஷபராசிக்கு சனி பகவான் யோகர். அப்போ யோகர் வக்ரவம் அடைவது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா, யோகர் வக்ரவம் அடைதல் அப்படிங்கிறது கெட்டது தான். அப்போ தனக்கு யோகராக இருக்கக்கூடியவர் வக்ரம் அடையக்கூடாது. அப்போ வக்ரவம் அடைகிறார். இந்த 4.5 மாத காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தொழில் 10ஆம் இடம், தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் இருக்கிறத உள்ளபடி நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அப்போ புது முதலீடுகள் செய்யணும் அப்படின்னா உங்களோட ஜெய சாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அடுத்த முதலீடுகளை செஞ்சுக்கலாம். பட் இந்த வக்ர பயிற்சி, இந்த வக்ர நிலையை வைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இந்த வக்ர நிலை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வக்ர நிலையை பொறுத்த வகையில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புது முயற்சிகள், தொழில் வேலை சார்ந்த புது முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கிறது அப்படிங்கிறது தடை தாமதம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்குது. அப்போ என்னென்னா, நீங்கள் உங்களோட புது முயற்சிகளில் கொஞ்சம் கவனம் எடுத்து செய்யணும். அடுத்து அதிர்ஷ்டம் 9ஆம் அதிபதியாகவும் அவரே இருக்கிறார். 9 கூடையவர் 10 போய் வக்ரகதி அடைகிறார். அப்போ 9ஆம் அதிபதியாக அவரே இருக்கிறதுனால என்ன மாதிரி அதிர்ஷ்டம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் தடை தாமதத்தோட அதிர்ஷ்டமான நிகழ்வுகள்லாம் நடக்கும். உடனே நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லேட்டாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் நிதானமாக செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளணும். அப்போ புது முதலீடுகள் செய்கிறத கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டிய அமைப்பு இருக்குது. அடுத்து இவர் எந்தெந்த இடங்களை பார்க்குறார், உங்களுக்கு எந்தெந்த இடங்களை பார்க்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசிப்படி அவர் பார்க்குற இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது அவர் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிப்படி எந்தெந்த இடங்களை பார்க்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட பார்வையால் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, வீடு மாற்றம் செஞ்சுக்கலாம், இடமாற்றம் செஞ்சுக்கலாம். ஒருவேளை வீடு காலி பண்ணி புது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு திட்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது சார்ந்து போகலாம். அதே போல் ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏற்கனவே அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரியும், விசாரிச்சாச்சு. ஆனால் பண்ணுனா நல்லது, லாபம் கிடைக்கும் அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுது அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எதிர்கால தேவைக்கு பண்ணி வைக்கலாம். அதே போல் ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கோபத்தை வெளிக்காட்டாமல் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய அமைப்பு இருக்குது. ஏன்னா தேவையில்லாத வருத்தங்கள் வரலாம். ஃபேமிலியில் தேவையில்லாத வருத்தங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா,
ஏதாவது பழைய விஷயத்தை போட்டு திரும்ப திரும்ப பேசி பேசி ஏதாவது சங்கடங்களை உருவாக்கக்கூடாது. எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க குடும்ப வாழ்க்கையில் நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் கலந்தே நடந்திருக்கும். அப்போ என்ன நடக்குமா, சும்மா இருக்கிற நேரத்தில் எதையாவது பேசணுங்கிறதுக்காக பழைய பஞ்சாங்கம், பழைய கதை அப்படிங்கிற ஒரு மாதிரி குடும்பத்தில் நடந்த முன்னாடி எப்போவோ செய்த தவறுகள், எப்போவோ செய்த விஷயங்கள், அதுக்காக அதை பற்றிலாம் பேசி கிளறி பேச போனீங்கன்னு வச்சுக்கோங்களே, உங்கள் குடும்பத்தில் பிரிவினை ஏற்படும். அதனால் பழைய விஷயங்களை அதிகமாக அசை போட்டு பேசக்கூடாது. அதே நேரத்தில் உங்களை பொறுத்த வகையில் குடும்ப விஷயங்கள், குடும்ப உறவுகளில் கவனமாக பேசுவதும், புது முயற்சிகள் எடுக்கிறதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்துறதும், அதே நேரத்தில் இருக்கிற தொழில் வேலையை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப அவசியம். முதலீடுகள் செய்யலாம், வீடு மாற்றம் செய்யலாம். மற்றபடி பெரிய லெவலில் ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அந்த விஷயமாக இருக்குது ரிஷபராசிக்கு. ஸோ ரிஷபராசியை பொறுத்தவரையில் வக்கிர பயிற்சி பலன் அப்படிங்கிறது இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. உங்களோட ஜெயசாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களோட ஜெயசாதகத்தில் உங்களோட விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.